ரைட். அதுல டெஸ்ட் நம்பர் 7, read the following test and answer the question. சரியா? ஆன்சர் தான் உங்களை பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸ்ரீலங்கா often called the pearl of the Indian Ocean. அதாவது pearl சொல்லி சொன்னா முத்து, இந்தியன் ஓஷனோட முத்து அப்படின்னு சொல்லித்தான் யார சொல்றதுன்னு சொல்லி சொன்னா ஸ்ரீலங்காவை நாங்க சொல்றோம் நாங்க. It's a tropical island famous for its golden beaches and tea plantation. So இங்க இருக்கக்கூடிய golden beaches அப்படின்னு சொல்றதுக்கு மற்றது தேயிலை அந்த விஷயத்துக்கு தான் ஸ்ரீலங்கா வந்து ஃபேமஸாக இருக்குது இந்த இடத்துல. It has a long history that dates back over 2500 years. So 2500 வருட ஒரு ஹிஸ்டரி உண்டு. ஹிஸ்டரினா என்ன வரலாறு உண்டு, அது அவ வச்சிருக்கு ஸ்ரீலங்கா. சரியா? கதைக்கலாம். அனுராதபுரம் அண்ட் பொலனருவா ஆர் ancient cities, பழமை வாய்ந்த நகரங்கள் ரெண்டு. சரிதானே? That show the country's rich heritage through magnificent stone carvings. ஸோ பழமை வாய்ந்த சிட்டிஸ் அப்படின்றது இது என்னத்தால காட்டுப்படுதுன்னு சொல்லி சொன்னா கல்ல செய்யப்பட்ட அந்த சிற்பங்கள். கார்விங்ஸ் அப்படின்னா சிற்பம். எழுதி வச்சுக்கோ, இந்த வேர்ட் நிறைய தரம் வந்திருக்கு. கார்விங்ஸ் சிற்பம். அண்ட் எஜியன்ட் ஸ்டுபாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா பெரிய ஸ்தூபிகள். இந்த தூபிகள் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜியன்ட் ஸ்டெப்ஸ் சொல்றது. சரியா? சோ பெரிய தூபிகள். டுடே many tourists visit the hill country. hill countryனா மலை பிரதேசம். சரிதானே? நிறைய டூரிஸ்ட் விசிட் பண்றாங்க. hill country city of Kandy, கண்டியோடது, to see the temple of the scat tooth lily. சரியா? சோ அந்த இடத்தை போய் பாக்குறாங்க. அந்த டெம்பிள்னா கோயில். எனக்கு அந்த கோயில் தெரியாது பெருசா, பட் வாச்சிருக்கேன். ஸ்கேட் டூத் லிலிக்கு மட்டும் எனக்கு தெரியும். சரியா? The island is also home to டைவோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? டைவோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? யாராவது நிறைய இடத்துல இந்த வேர்டு இருக்கு. எழுதிக்கொள்ளுங்க. வருது. அந்த இடத்தையும் அது பாவிக்கிறாங்க. அது டைவ். DIVE. டைவ். நான் கேக்குறது இது. இவருக்கான தமிழ் மீனிங் சரி, ரைட், குட். பலதரப்பட்ட. சரியா? வித்தியாசமான. வெரைட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, வெரைட்டியான. சரியா? அந்த விஷயம் தான் இவர். வைல்ட் லைஃப்ன்றது உங்களுக்கு தெரியும். சரிதானே? வைல்டுனா உங்களுக்கு நீ சொல்லி இருக்கிறேன், காடு. சோ காட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? சோ அதே மாதிரி வீடுன்னு கலைக்கும் போது ஆப்போசிட்டா கலைக்கும் போது டொமஸ்டிக்னு கலைக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுக்கறதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வீட்டுல அந்த பிரச்சனைகள் அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுக்கும். கணவன் இப்ப ஒரு மனைவி அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் படி கேஸ் கொடுக்கலாம். சரியா? யாருக்காவது நடந்தா அது கொடுங்க. இன்க்ளூடிங் எலிஃபன்ட்ஸ் அண்ட் லியோபார்ட்ஸ். சோ இதுக்குள்ள யார் இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஐலாண்டுக்குள்ள லைக் எலிஃபன்ட், லியோபார்ட் அப்படின்ற சிறுத்தை. சரியா? which can be seen in national parks like யாலா sanctuary. சரியா? அதுதான் யாலான்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டார். ரைட். இப்ப கேள்விக்கு வந்து கொள்ளுவோம். முதலாவது கேள்வி, வாட் இஸ் த நிக் நேம் given to ஸ்ரீலங்கா? ஸ்ரீலங்காவுக்கு என்ன நிக் நேம் கொடுத்து கிடக்கு? எப்பயும் லைக் அது நான் டெஸ்ட் நம்பர் அந்த 15ல கதைப்பம்னு வச்சுனான். பட் இதுல கதைக்கிறேன். இங்கிலீஷ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் கொடுத்து ABCD கொடுக்குறாங்கன்னா மேல இருந்து வாசிக்காதீங்க, கீழே இருந்து வாசிங்க. CBAன்னு போங்க. சரியா? ABC வராம CBAன்னு போங்க. சரிதானே? ஈஸியாக அப்படியே தட்டி கொள்ளலாம். இந்த A வந்து அவர் கொடுத்திருக்கிறது கோல்டன் ஐலாண்ட். B அவர் கொடுத்திருக்கிறது the pearl of the Indian Ocean. pearl of the Indian Ocean அதைத்தான் மேல கொடுத்துக்கிடாது. முதல் லைனே அதைத்தான் சொல்லுது. ஸ்ரீலங்காவை எப்படி அடிக்கடி சொல்றது? அடிக்கடி அந்த ஒஃபன் கால் அப்படின்றது அடிக்கடி கூப்பிடுறது, எப்பயும் கூப்பிடுறது. சரிதானே? சோ ஹவ் ஒஃபன் கேள்வி எழுப்பும். எத்தனை தரம்? ஆன்சர் ஒரு தரம், 2 தரம், 3 தரம் தான் கொடுக்கலாம். ஹவ் ஒஃபன் கேள்வி எழுப்பும் போது. அதே மாதிரி தான் நீங்க ஒஃபன் வரும்போது லைக் ஸ்ரீலங்காவை நாங்க அடிக்கடி இந்த பேரால அழைக்கிறாங்கன்னு சொல்றேன். சரியா? pearl of the Indian Ocean. சோ பி ஆன்சர் வந்து பி. லேண்ட் ஆஃப் த டீ அது தேவையில்லை எங்களுக்கு.
அது ஃபேமஸா இருக்கு. அதாவது ஸ்ரீலங்கா வந்து ஃபேமஸா இருக்கிறது தான் பீச்சாலையும் டீ பிளான்டேஷன் ஆலையுமே தவிர அவரோட நிக் நேம் வந்து பிளான்ட் அவர் பீச்னு சொல்ல இல்ல டீ பிளான்டேஷன் சொல்ல இல்ல. ஃபேமஸ் இந்த காரணம். ஆனா அவருக்கு முன்னாடியே அது விட விழுந்துட்டுது. பேர்ல் ஆஃப் த இந்தியன் ஓஷன். சரியா? இரண்டாவது கேள்வி. அனுராதபுரம் அண்ட் பொலனருவா ஆர் வெல் நோன் ஃபார் தேர். எதுக்கு ஃபேமஸ்? இப்பதான் கேக்குறாங்க. வெல் நோன் ஃபார் தேர்னா எதுக்கு ஃபேமஸ்? அனுராதபுரமும் பொலனருவாவும். தேர்ட் லைன்ல இருந்தா பார்க்கணும், மேல இருந்து பார்க்க கூடாது. ஸ்ரீலங்கா வந்துதான் எதுக்கு ஃபேமஸ்ண்டா கோல்டன் பீச்சுக்கும் டீ பிளான்டேஷனுக்கும். அனுராதபுரமும் பொலனருவாவும் என்னத்துக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா லைக் அந்த ஸ்டோன் கார்விங்ஸுக்கும் ஜியான் ஸ்டுபாஸ் அந்த தூவிகளுக்கு தான் ஃபேமஸ். இல்லாட்டி அந்த லைன்ல இருக்கக்கூடியது ரிச் ஹெரிடேஜ் வரலாம். இப்ப கேள்வியில யார் கொடுத்து கிடக்கு? கோல்டன் பீச். முதலாவது கோல்டன் பீச் வராது. கோல்டன் பீச் ஸ்ரீலங்காக்கு தான் ஃபேமஸ். டீ பிளான்டேஷன் ஸ்ரீலங்காக்கு தான் ஃபேமஸ். அவங்க கேட்டது அனுராதபுரத்துக்கும் புலனறுவைக்கும் தான் கேட்டது. ஆன்ஷியன்ட் ஹெரிடேஜ் ஏன்னா அந்த லைன்ல அவர் இருக்கிற அப்படியே வாட்சி கொண்டு வரைக்கும் கண்ட்ரிஸ் ரிச் ஹெரிடேஜ் அப்படின்னு இருக்கும். மூன்றாவது கேள்வி. வேர் கேன் a tourist see the temple of the Scatoothri? வேர்ண்டா எங்கே எங்கே அந்த டெம்பிள பார்க்கலாமா? அவ கேக்குறது எந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு அந்த டெம்பிள் இருக்குண்டு. டுடே many tourists visit the hill country city of Kandy to see the temple of the Scatoothri lake. அப்ப எங்க இருக்க போகுது? கண்டி. கொலம்புவும் இல்ல, யாழாவும் இல்ல. ஆன்சரே குட். ஆன்சர் போடுறாங்க குட். Which animal is specifically mentioned as living in national parks? So national parksல இருக்கக்கூடியதாக எந்தெந்த அனிமலை குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்கடா எலிபென்ட்ஸும் லியோபார்ட்ஸும் தான். ஆன்சருக்குள்ள இருக்கிறது எலிபென்ட் மட்டும். சரியா? ஆன்சர் எலிபென்ட்டுக்கு போய் கொள்ளலாம். ஐந்தாவது கேள்வி. இதுல வந்து 4 கேள்வி கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். கண்டிப்பாக ஈஸியா தான் இருக்கும். ஐந்தாவது கேள்வி மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் என்ன மீனிங் கேட்கிற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப அந்த மீனிங் நீங்க அந்த தந்திருக்கக்கூடிய 3 விடையும் கொண்டு போய் மேல அந்த பேர்டு இருக்கக்கூடிய இடத்துல அந்த பேர்டை எடுத்து போட அந்த மீனிங்கை வச்சு பொருத்தி பார்க்க அதே மீனிங் திரும்பி வந்ததுன்னா ஓகேயாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த பேர்டுக்கு கண்டிப்பாக மீனிங் தெரிஞ்சிருக்க. சரியா? நான் கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கான ஆன்சர் வெரி ஸ்மால் கிடையாது. ஷோயிங் அ கிரேட் வெரைட்டி. ஸோ பல அதாவது விதம் விதமாக காட்டுறது. டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து விதவிதமான வெரைட்டியை காட்டுறது தான் வந்து அப்படி சொல்றது. வெரி டேஞ்சரஸ் பிளே. சரியா? ஆன்சர் வந்து அதுக்கு பி. இப்ப இந்த டைவர்ஸ் அப்படின்னு இருக்கிற இடத்த நீங்க அதாவது அந்த ஸ்பேஸ்ல என்ன செய்யலாம்டா மேல பேராகிராஃப்ல கொண்டு போய் இந்த 3ஐயும் பொருத்தி போட்டு பார்த்துட்டு ரீட் பண்ணி பார்க்கலாம். யார் கரெக்டாக வாரார் அந்த மீனிங்குக்கு. அப்ப மீனிங் சில பேர் அப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? ரைட். டெஸ்ட் நம்பர் 8. டெஸ்ட் நம்பர் 8ன்றது லைக் ஒரு 50 வேர்ட்ஸ் 40ல இருந்து 50 வேர்ட்ஸ் எழுதி இருக்கணும். கரெக்ட்? சரி. இவர் ஒரு பேராகிராஃப் டைப் 5 மார்க்ஸ் குறியவர் ஒரு பேராகிராஃப் டைப்புக்கு வாரவர். கரெக்டா? ரைட். இப்ப பார்த்துக்கொள்ளுங்க. இதுல கொஞ்சம் உங்களுக்கு எத்தனை இருக்குன்னா 17 இருக்கு. 17 பேராகிராஃப் நான் கொடுத்திருக்கேன். பொதுவாக எடுக்கப்பட்டது. சரியா? லைக் இதுலயும் விட்டு வைக்காதீங்க. இதுலயும் என்ன செய்யற வேலை இப்ப நான் 14 கொடுத்துருக்கேன்டா 14க்கும் என்ன இருக்கும் உங்கள்ட்ட ஆன்சர் இருக்கும் அல்லது பாஸ் பேப்பர்கள்ல இருக்கும் அல்லது நீங்க எங்க வேணாலும் தட்டி எடுத்துக்கொள்ளலாம். இல்ல என்ன கான்டாக்ட் பண்ணிட்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆன்சர் என்ன ஆன்சர் இருக்கு. சரியா? 50 வேர்ட்ஸுக்குள்ள ஆன்சர் எடுத்து 14க்குமான ஆன்சரை வடிவா படிச்சு வச்சிருவோம். வச்சிருக்கிறது மட்டும் இல்ல ஒன்றுக்கான 5-6 தடவை எழுதி பாருங்க. லைக் எப்ப கேட்டாலும் அதை வந்து எழுதக்கூடிய மாதிரி இருக்காது. எஸ்டேலையும் உங்களுக்கு முன்னோடியில சில பேருக்கு பிரச்சனை வந்தது இதுதான் காரணம். எழுதி பார்க்காத காரணம். நான் அப்பையும் திருப்பி திருப்பி சொல்லித்தானே விட்டேன். நான் என்ன எஸ்டே எழுதி பாருங்க பிள்ளைகள், அங்க போய் மறந்துடுவீங்க. சரியா? சொன்னதை செய்யறது இல்லைன்னா மார்க்ஸும் வராது. சரியா? எழுதிப்பார், திருப்பி திருப்பி எழுதிப்பார். உனக்கு தெரியும்படி நினைப்பேன். ஆனா எக்ஸாம்ல போய் அங்க சில டைம்ஸ் கேள்வியல் மாறி வந்தோன்னா லைக் மைண்ட் வந்து எப்படின்னா லைக் பதற்றம் ஆயிடுவேன். அப்பேங்க லைக் இந்த மாதிரியான விஷயங்கள் வர தெரிஞ்சு உனக்கு தெரியாத மாதிரி போயிடும். அப்ப இப்ப இது எப்படின்னா உனக்கு அந்த மார்க்ஸ எடுத்த முடிஞ்சும் எடுக்க இல்லாம போற ஒரு விஷயம் தான் இது. சரியா? அப்ப திருப்பி திருப்பி எழுதிப்பார். இந்த 17க்குள்ள இருந்து 1 அல்லது 2 வரலாம். முன்னோடிக்கு 2 வந்தது. சரியா? சோ வரலாம். மற்றது இன்னொரு விஷயம், இதே ஹெடிங்ல தான் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. இதே ஹெடிங் அதாவது ஹெடிங் மாறுபடலாம்.
ஆனா நீ எழுதியிருக்கக்கூடிய இதுக்கு எழுதியிருக்கக்கூடிய விட அந்த இதுக்கு சூட் ஆகும். சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன், சில பேர் வந்து அன்ஃபர்கட்டபிள் டேக்கு சில ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எழுதி இருப்பாங்க. என்ன எழுதிருப்பாங்க? அன்ஃபர்கட்டபிள் டேனா மறக்க முடியாத நாள். மறக்க முடியாத நாள்னா சில பேர் கூடுதலாக எழுதுறது என்னன்னா, இந்த சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதை பத்தி எழுதி கொண்டிருப்பாங்க. சரியா? அப்ப நீங்க அன்ஃபர்கட்டபிள் டேன்னு தான் ஹெடிங் போட்டு படிச்சிருக்கிறீங்க. என்ன படிச்சிருக்கிறீங்க? லைக் இப்படி நான் என்னது சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினான்னு படிச்சிருக்கீங்க. கேள்வியா போய் அங்க பாக்குறீங்க, இந்த ஹாப்பியஸ்ட் டேன்னு மாறி கிடக்கு. ஹெடிங் வித்தியாசம் சரி, ஒத்துக்கொள்றேன். நீ ஆனா எழுதியிருக்க மீனிங் வித்தியாசமானு கேட்டா கிடையாது. சரியா? எழுதியிருக்க மீனிங் வந்து வித்தியாசமானு கேட்டா கிடையாது. சரிதானே? ரெண்டுமே ஒன்றுதான். அது பொருத்தி பார்க்க தெரியும். நாங்க படிச்சதுக்கும் இதுக்கு ஹெடிங்க்கும் எழுதலாமான்னு பொருத்தி பார்க்கணும். இந்த 17ஐயும் தரவு பண்ணி கொண்டு போங்க. இதுலயும் வந்து முதல் 5ஐயும் படிப்போம், கீழே வந்த தேவையில்லை. அந்த வேலை வச்சிருக்க வேண்டாம். சரியா? 17 கொடுத்துருக்கு. இதே ப்ரெடிக்ஷன்ல தான் நான் எடுத்துருக்கேன். சரி, வரலாம்ட்டு தான் நானே எடுத்திருக்கேன். நீ இன்னும் வரலாம்னு என்ன செய்யாது, ஒரு 5 மட்டும் படிச்சு கொண்டு போக வேண்டாம். சரியா? ஃபுல்லா அப்படியே படிச்சு கொண்டு போகும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பார்ட் 1க்கு நீங்க செய்து பார்த்து திருத்துறதாக இருந்தாலும் சரி, என்னமாக இருந்தாலும் சரி, மார்க்ஸ் எப்பையும் 33க்கு மேல இருக்கணும். சரியா? அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பார்ட் 1 எப்பயுமே ஈஸியா தான் வரும். 2 இடம் தான் நீங்கள் எழுதுவீங்க, எழுத போறீங்க. அதே நான் உங்களுக்கு சொல்றேன், 2.5 2.5 எடுத்தாலும் பரவாயில்லை. 5 மார்க்ஸ் தான் நாங்களா மற்றதெல்லாம் சரியா எடுத்து விட்டா என்ன சரி. டயலாக் அப்பன் பார்ட் 2க்குரியது. பார்ட் 2 லாஸ்ட் பார்ட்டுக்குரியது. கொடுக்காம விட மாட்டான், கண்டிப்பா கொடுப்பான், டயலாக் கொடுப்பான். சரியா? அது நாளைக்கு நான் பார்ட் 2 விளங்கப்படுத்தும் போது நீங்கள் அதை பற்றி என்ன செய்து கொள்ளலாம்டா செய்து கொள்ளலாம். அண்ட் ஒன் மோர் திங், இன்னைக்கு பார்ட் 1 படிச்சது சரியா? நாளைக்கு படிக்க போது பார்ட் 2 மெயினான விஷயங்கள். சரியா? இந்தியன் கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, பட் நாளைய கிளாஸ் மிஸ் பண்ண வேண்டாம். சரியா? என்ன நான் பார்ட் 2ல தான் நிறைய விஷயம் இருக்கு. லைக் படிக்கிறாக்கள், லைக் என்னென்ன படிக்கிறாக்கள் அண்ட் ஒர்க் செய்யறாங்களுக்கு வடிவாக தெரிஞ்சிருக்கும். பார்ட் 2 தான் நிறைய விஷயம், நிறைய கீவேர்டா சொல்லுவங்களுக்கு. எங்க டெஸ்ட் நம்பர் 9 10க்குரியது எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. நிறைய பேர் குழம்பி போறதும் அந்த இடம் தான். ஸோ நாளைய கிளாஸை தயவு செய்து மிஸ் பண்ண வேண்டாம். சரியா? எஸ் மிஸ், இந்த விலங்கு. சரியா? ஃபர்ஸ்ட் மார்க் பிள்ளைட்டு இருந்து வருது. சரியா? எஸ் மிஸ். ஸோ நாளையான கிளாஸ் என்ன செய்ய வேண்டாம், யாரும் மிஸ் பண்ண வேண்டாம்ன்றது என்னோட இது. பட் கிரேட் 10 11க்கு லைக் நாளையான சில சில பேர் பெருசா விளங்காது. சரியா? உங்களுக்கு கொண்டு போகல படிச்சிருக்கவும் மாட்டீங்க, வேற இடத்த படிக்கிறேன்னு சொல்லி சொன்னா. ஸோ நீங்க வந்து லைக் இப்படித்தான் உங்களோட பேப்பர்ன்றதை நீங்க பாத்துக்கொள்ளலாம். இப்படித்தான் வருது உங்களோட பேப்பர் செட்ன்றது. சரியா? அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல லிங்க்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? அண்ட் அந்த கிரேட் 10 11ல இருக்கக்கூடிய அந்த குரூப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான பேப்பர்ஸ் அதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் உங்களுக்கு யாராவது கிரேட் 10 11 ஆட்களுக்கு கிளாஸ்கள் வேணும்னு சொல்லி சொன்னா என்ன காண்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் பேராகிராஃபுக்குரிய ஆன்சர் வேணும்னாலும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம், நான் ஆன்சர் போட்டு விடுறேன். சரியா? சோ இந்தியன் கிளாஸ் நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். சரியா? ஓகே, நாளையா நெக்ஸ்ட் கிளாஸுக்குரிய டைம் அண்ட் பிடிஎஃப் நாளைக்கு விடு, நாளைக்கு வருது. சரியா? சோ நாளைக்கு உங்களை டயலாக் வர சான்ஸ் இருக்கா? டயலாக் வர சான்ஸ் இருக்காண்டா? டயலாக் எதுக்கு டயலாக் என்ன கேக்குறீங்க? பார்ட் 1க்கா அல்லது பார்ட் 2க்கா? அப்பன் பார்ட் 2க்கா? பார்ட் 2க்கு கண்டிப்பா வருது. பார்ட் 2க்கு வருது. டெஸ்ட் அவங்க கடைசி டெஸ்ட்ல கொடுப்பாங்க. கடைசியில கண்டிப்பா கொடுப்பாங்க டயலாக். சரியா? கொடுப்பாங்க. சரியா? ஓகே, சோ நாங்க என்ன செய்து கொள்வோம்னா இப்படியே டெஸ்ட் நாளைக்கு மீட் பண்ணி கொள்வோம். சரியா? டைம் எல்லாம் நாளைக்கு குரூப்ல செக் பண்ணிக்கொண்டு நாளைக்கு வாங்க. சரியா? சோ குட் நைட். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா அதுல இருந்து கேட்டுட்டு போகலாமா? பார்ட் 1 பத்தின கேள்வி, பார்ட் 2 வேண்டாம், பார்ட் 1 பத்தின கேள்வி. பார்ட் 2 நாளைக்கு கேள்வி மச்சாக்கள் லீவ் பண்ணிக்கொள்ளலாம், கேள்வி இல்லாதக்கள் லீவ் பண்ணலாம். பாய் பாய். குட் நைட். குட் நைட். குட் நைட்.
யாருக்காவது ஏதாவது கேட்கணும்னா ரெண்டு கேட்டுட்டு போகலாம். ஹாய். ஓகே, குட் நைட்.